இயேசுவை முகமுகமாக தரிசனத்தில் பார்த்த கேனான் பிரிட்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதன் பாஸ்டருக்கு என்ன ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது? இதில் இருந்து நம்ம லைஃப்பில் புரோஜனப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய சில வெளிப்பாடுகள். ஆண்டவர் மனிதர்களோடு பேசுகிறது வழக்கம். வேதத்தில் கூட கொர்நேலியுன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் ஜெபித்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஒரு தூதன் தென்பட்டார். இதே போல தான் வேதத்தில் அனனியா ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரோடு பேசினார். வேதத்தில் சவுல் என்ற ஒரு மனிதன் சபையை துன்பப்படுத்தினார். அவரை ஆண்டவராய் இயேசு முகமுகமாய் தரிசனத்தில் வெளிப்பட்டார். அதே போல ஒரு தரிசனம்தான். இந்த தரிசனம் பெற்ற பிறகு அந்த சாதாரண ஊழியருடைய வாழ்க்கை அசாதாரணமான நேச்சுரல் பிகம் சூப்பர் நேச்சுரல். எப்படி இது மாறியது? அசாத்தியமான காரியங்கள் அவருடைய ஊழியங்களில் நடக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த ரகசியம் நம்மளுடைய லைஃப்லையும் புரோஜனப்படுறதுக்காக நம்ம இந்த அருமையான சாட்சியை பார்க்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, முதலாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிற இந்த டெஸ்டிமனி, இந்த சாட்சி உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சென்று உங்களுடைய கவலைகளை மாற்றும், உங்களுடைய நெடுநாள் கேள்விகளுக்கு பதிலாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசேஷமாக இது காட்ஸ் பவர் டிவி என்ற ஒரு அருமையான சேனல் மூலமாக உங்களோடு பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சேனலில் விசேஷமாக சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடித்த, எனக்கு ரொம்பவே ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்க பண்ணுகிற ஒரு விஷயம்னு சொன்னால் அது என்கவுண்டர்ஸ் தான். என்கவுண்டர்ஸ் இல்லாமல், தேவனோடு உள்ள தொடர்பு இல்லாமல், நேரடி தொடர்பு இல்லாமல் தேவனுக்காக வல்ல பெரும் காரியங்களை நம்ம தேசத்தில் உண்மையாகவே செய்ய முடியாது. தேவன் நமக்கு தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய லைஃப்பில் ஆவியின் ஜீவனுள்ள இந்த ரகசியமான பட்டயம், இந்த வேத வசனம் ஆவியும் ஜீவன் உள்ளது வெளிப்பட வேண்டும். தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக அது வெளிப்படுகிறது. அப்படி தேவன் என்னென்ன காரியங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறாரோ அதனுடைய கலெக்ஷன்ஸ், தேவ ஆவியானவர் எதெல்லாம் இடைப்படுகிறாரோ அந்த காரியங்களை இந்த சேனலில் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் இந்த சேனல் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள். ஏன்னா நீங்கள் பார்க்குறது முதல் சாட்சி. இது தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நெடு நாட்களாக என் இருதயத்தில் இருந்த ஒரு தாகமும் ஒரு பாரமும், ஆண்டவர் இப்படி அதிசயங்களை செய்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல நடக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கான்டாக்ட்ல இருக்கணும். ஒரு மந்திரவாதி எடுத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு இந்த உலகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய ட்ரீம்ஸ், விஷன்ஸ், தொடர்புகள் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம தூதர்களை பார்க்க முடிகிறது, ஆண்டவரோடு பேச முடிகிறது, ஏசப்பாவுடைய சத்தம் கேட்கறது, பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்கறது, நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து வாழும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தேவ ஜனங்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். பல லட்சம் மக்களுக்கும், ஆயிரக்கணக்கான ஆண்டவர் அறியாத ஆடுகளை போல இருக்கிற ஜனங்களுக்கும், காணாமல் போன மக்களுக்கு இது புரோஜனப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைந்து கேளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கும் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு தேவ மனிதனுடைய சாட்சி தான். அந்த பிரிட்ஜின்னு சொல்லக்கூடிய, அந்த கேனான் பிரிட்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதர் அவருடைய ஊழியத்தின் பாதையில் அனுதினமும் ஜெபிப்பாராம். ஆண்டவரே, நான் உம்மை தரிசிக்க வேண்டும்பா, நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உங்களை வேத வசனத்தின் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் உங்களை நான் முகமுகமாய் பார்க்கணும். எத்தனை நாட்கள் தான் நான் இந்த வேத வசனத்தை மட்டுமே பார்த்து வாழ முடியும்? நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை தலையிட வேண்டும் என்றால் நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே, நீர் எப்படி கிரியை செய்கிறீர் என்று உணர்ந்து கொள்ள வேண்டுமே. ஐ வாண்ட் டு யூ லார்ட், ஐ வாண்ட் டு நோ யூ மோர் அண்ட் மோர்னு சொல்லி ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். அவருடைய ஜெபம் வீணாகவில்லை. ஸோ என்ன நடந்தது என்பதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஜெபத்தோடு இதை கேளுங்கள். ஏன்னா இயேசுவை தரிசிக்கிறதுன்னு சொல்லுகிறது முடியாத காரியம்னு கிடையாது. ஏன்னா அவர் யாருக்குனாலும் தன்னை வெளிப்படுத்துவார். ஒன்று அவர் வெளிப்படுத்தினால் அவரை தரிசிக்க முடியும்.
வேதத்தில் சவுலாகிய பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமானார், வெளிப்படுத்தினார். திரும்பியும் பல தேவ மனிதர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தால் தேவனை தரிசிக்க முடியும். அநேக முதிர்ந்த ஊழியர்கள் இயேசுவை தரிசித்திருக்கார்கள். அவர்களுடைய நிறைய சாட்சிகளை நாம் பார்க்க தான் போகிறோம். ஸோ தேவ ஜனங்களே, இது ஒரு விசேஷமான சாட்சி. ஏன்னா இந்த தேவ மனிதர் அனுதினமும் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வாஞ்சை. வேதத்தில் உள்ள வசனம் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. காணாமல் விசுவாசிக்கிறோர் பாக்கியவான்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆனாலுமே நாங்கள் பிசாசுகளை விரட்டணும், கேன்சர்களை குணமாக்கணும், உம்மோடுள்ள உறவில் வளரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியணும். தயவுசெய்து உம்மோடு இன்னும் நெருங்க உதவி செய்யுங்கன்னு ஆண்டர்கிட்ட கேட்டு ஜெபிக்கும் பொழுது தாகத்தோடு தினமும் ஜெபித்தார். ஒரு இரவு வந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவருடைய அறையில் பயங்கரமாக இறங்கினது. ஸோ தேவச்சனமே, இது ஒரு கட்டுக்கதைலாம் கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த தேவ மனிதனை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய சாட்சிகளை அவருடைய வாயாலே சொல்லுகிறத நீங்கள் கேட்க முடியும். ஸோ நம்ம சேனலில் எந்த கட்டுக்கதைகளோ எதுவுமே கிடையாது. ஆவியானவர் நம்ம இருதயத்தில் உணர்த்துகிற இந்த சாட்சி ஜனங்களை தொடும், அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் என்றால் மட்டுமே நம்ம போடுகிறோம். ஸோ இந்த தேவ மனிதர் அவருடைய படுக்கை அறையில் இருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக அவருடைய அறையெல்லாம் வெளிச்சமாக அந்த இரவு நேரத்தில் தோன்றுகிறது. அவருடைய கட்டில் படுத்திருந்து கண்களை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு வெண்மையான நபர் அந்த இடத்துல தோன்றுகிறார். அவருடைய கண்கள் எல்லாம் இரக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த ஊழியரையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு நன்கு அறிந்து விட்டது, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அருகாமையில் அப்படியே தோன்றி வந்து கொண்டே இருக்கிறார். அவரை பார்க்க ஒரே சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆனந்தம், கண்களில் கண்ணீர் தாங்க முடியலை. ஏன்னா அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ இரக்கம் நிறைஞ்சவர். அவருடைய கண்களை பார்க்கும் பொழுது அப்படியே பால் போல வெள்ளையாக இருக்கிறது. அந்த கண் அவரை உற்று நோக்குகிறது. இதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த தேவ மனிதர் ஒரு பிளாக் மேன், சொல்லப்போனால் இந்த கருப்பு நிறம் உடைய ஒரு தேவ மனிதர். அப்போ இவரை சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஈஃப்டீசிங் பண்ணி ரேகிங் பண்ணி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவர் ரொம்ப உடைக்கப்பட்டவர். அதனால் அவருடைய லைஃப்பில் நிறைய காயங்கள் இருந்தது. அந்த காயங்களை யாராலையுமே ஆற்ற முடியவில்லை. அவர் இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த காயமெல்லாம் ஆறுகிறதை உணர்ந்தார். முகமுகமாய் அந்த தரிசனத்தில் இயேசுவை பார்க்கிறார். அவருக்கு கிட்ட யாரெல்லாமும் இருந்திருக்கலாம், மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளை இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க யார் கண்ணுக்கும் இயேசு தெரியலை. இவருக்கு கண்ணுக்கு மட்டுமே தெரிகிறார். இவருடைய கண்களை மட்டும், ஆவிக்குரிய கண்களை திறந்த ஆண்டவராக இயேசு பிரத்யட்சமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். இவர் அப்படியே கட்டிலிருந்து எழும்பி உட்கார்ந்து அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். உடனே இவர் உள்ளத்தில் உள்ள அந்த காயங்களை எல்லாம் உணர்கிறார். எத்தனை வேதனை நம்ம தாண்டி இருக்கிறோம். என்னை கற்பன்னு சொல்லி எத்தனை பேர் திட்டி இருக்கிறாங்க. நீ ஒன்றுக்கு உதவாத நாய் என்று சொல்லியிருக்கிறாங்க. நீ எதுக்குமே புரோஜனப்பட மாட்டேன்னு விரட்டி இருக்கிறாங்க. ஒரு வேலை கூட தராமல் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ மரணங்கள் குடும்பத்தில். இதெல்லாம் எனக்கு வந்ததே அந்த காயம். அவர் உணரும் பொழுது அந்த காயம் எல்லாம் ஆறுது. ஏன்னா உள்ளே இருக்கிற காயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அவர் ஒரு ஊழியர். இப்போ யார்கிட்ட போய் தேற்றப்படுவாங்க? யாருமே அவரை தேற்ற மாட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு ஊழியராக இருக்கிறதுனால, ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால இவர் தான் மற்றவங்களை தேற்ற முடியும். அதனால் இவரை யாருமே தேற்றினதே கிடையாது. யாரும் ஒரு அன்பான வார்த்தை சொன்னது கிடையாது. திருமணம் ஆனால் கூட இவர் மனதில் மறைந்திருந்த சின்ன வயசில் உள்ள காயங்கள் உள்ளவே இருந்தது. நான் புறக்கணிக்கப்பட்டவன், நான் உடைக்கப்பட்டவன், ஏதோ கிருபையாக ஊழியம் செய்கிறேன் என்று ஊழியத்தை செய்தாரே தவிர பழைய காயங்கள் உள்ளவே இருந்தது. இயேசு அவருக்கு முன்னாடி தோன்றும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து தெய்வீக பிரசன்னம், அவர் மூஞ்சில் உள்ள அன்பு அவரை கிட்டி சேர 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 ஒரு பயங்கரமான அன்பை உணர ஆரம்பித்தார். இயேசுனுடைய கண்கள் அப்படியே கலங்கி இருந்ததை பார்த்தார். இயேசுனுடைய பார்வையிலே இவர் உணர்ந்து கொண்டார், இயேசு நமக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. இயேசு முழுக்க முழுக்க அன்பானவர். நம்ம லைஃப்பில் நடந்த தீமைக்கு இயேசு காரணமே கிடையாதுன்னு உணர ஆரம்பித்தார். இயேசு உடனடியாக என்ன செய்தார்னா அவருடைய இருதயத்தை அப்படியே எடுத்து காட்டினார். ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்த சரீரம்னு ஒன்று கிடையாது பாருங்க. இந்த சரீரத்தில் தான் ரத்தம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவராக இயேசு அந்த இருதயத்தை காட்டுகிறார். அவருடைய இருதயத்தை திறந்து காட்டும் பொழுது
அதில் ரத்தமோ அதில் சதையோ அப்படி இல்லை, ஒரு இருதயம் இருக்குது. அது ஒரு அழகான இந்த செல்ஃபோன் மாதிரி அதில் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்துக்குள்ளாடி ஏராளமான சின்ன பிள்ளைகள் கண்ணீரோடு அழுகிறத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்காக அவருடைய இதயம் திகைக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு யார் உதவி செய்வா? அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை காட்டுகிறார். குடி போதையில் தள்ளாடுகிறவர்களை காட்டுகிறார். குடும்பத்தில் பிரிவினை உள்ளவர்களை காட்டுகிறார். ஒவ்வொரு நேஷன்ஸ், அதாவது பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் அவருடைய இருதயத்துக்குள்ளே சுமக்கிறதை அவர் காட்டுகிறார். ஒவ்வொரு இடத்துல நடக்கிற கலவரங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன் இது நடக்குது, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, என் ஜனங்கள் இன்னும் மறுரூபம் ஆகலைன்னு சொல்லி பாடுகளை பார்த்து பார்த்து அவருடைய இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறதை அப்படியே அந்த தரிசனத்தில் ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கிறார். இதை பார்க்கும் பொழுது இந்த மனிதனுடைய உள்ளம் உடைகிறது, உடைந்து அழுகிறார். ஆண்டவராக இயேசுனுடைய கண்களில் இருந்தும் அப்படியே கண் கலங்கி கண்ணீராக இருக்கிறது. ஏனால் மத்தேயு 14:14 சொன்னது தான் அந்த இடத்துல நடந்திருக்கிறது. இயேசு என்ன செய்தாராம்? இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதிகளில் இருந்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆம் தேவ ஜனங்களே, இயேசு மனதுருகிறவர். He moved with compassion. While he was seeing lot of people, he moved with compassion வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவ ஜனங்களே, இயேசு என்னைக்குமே அன்பானவர். அவருக்குள்ள இருந்து ஒரு மனதுருக்கத்தின் அபிஷேகம் இந்த தேவ மனிதனை நிரப்ப ஆரம்பிச்சது. இத்தனை ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க, அவர்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் ஏராளமான போராட்டம் வருகிறதெல்லாம் அந்த இருதயத்தில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு காட்டுறது போல, ஒரு டிவியில் பார்க்குறது போல அந்த இருதயத்துக்குள்ளே இந்த மக்களுக்காக இயேசு பரிதபிக்கிற காட்சியை பார்த்தவுடன் இவர் உள்ளம் அழ தொடங்குது, கண்ணீர் வருகிறது. அவருக்குள்ளே இருக்கிற இயேசுக்குள்ளே இருக்கிற மனதுருக்க அபிஷேகம் இவருக்குள்ளே கடந்து வருகிறது. ஒரு மகிமையான அபிஷேகம் அவருக்குள்ளே இறங்கிட்டு அதோடு அந்த தரிசன காட்சி முடிவடைகிறது. அதற்கு பிறகு இந்த தேவ மனிதர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாலும், எந்த வியாதியஸ்தர்கள் வந்தாலும் அவர்களை பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 14:14 படி இயேசு இந்த ஜனங்களுக்கு யார் உதவி செய்வா, அந்த எண்ணம் தான் அவருக்கு வரும். ஒரு ஏழையை பார்த்தா ஐயோ இந்த ஏழைக்கு யார் உதவி செய்வா, ஒரு குடும்பம் பிரிந்து இருக்கிறவங்கள பார்த்தா ஐயோ அந்த குடும்பத்துக்கு நம்ம தான் உதவி செய்யணும், இயேசு தான் உதவி செய்ய முடியும். இப்போ ஏசப்பா நினச்சா கூட ஒரு மனுஷனை அனுப்பி தான் உதவி செய்ய முடியும், ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஸோ அதனால தான் இயேசுனுடன் உள்ளம் கலங்குது. இயேசு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்கள பற்றி சொன்னார். போகிறவங்கன்னு 2 கேட்டகரியாக 2 ஆட்டுக்குட்டிகளை பிரிக்கிறாங்க. செம்மறி ஆடு, வெள்ளை ஆடு பைபிளில் இருக்குது. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இயேசு சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் வியாதியாக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யலை. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்படியா இருந்தீங்க, எப்போயா இருந்தீங்க? அப்போ அவர் சொன்னார், உங்களில் சிறியவர்களில் நீங்கள் இதை செய்யாமல் போனதுனால அது எனக்கே நீங்கள் செய்யாமல் போனீர்கள்னு சொல்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கி இயேசுவை நம்ம கனம் பண்ணணும்னா, ஏழைகளை கனம் பண்ணால் இயேசுவை கனம் பண்ண மாதிரி, அதே போல தான் இயேசு இன்றைக்கி நேரடியாக யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அவர் ஒரு நபருக்கு உதவி செய்யணும்னா ஒரு மனுஷன் மூலமாக தான் உதவி செய்ய முடியும். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50% இல்லாமல் இருக்கிறது போல தான் நமக்கு தெரிகிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவர்கள் உண்டு, அவர்கள் வாழ்க்கை உண்டுன்னு போயிட்டாங்க. ஏசப்பாவுடைய பாரம் என்ன, உடைக்கப்பட்ட குடும்பத்திற்கு நம்ம என்ன நன்மை செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, இன்னும் 4 பேருக்கு இந்த ரட்சிப்பை சொல்லணுமேன்னு உள்ள எண்ணம் எல்லாருக்கும் வரல. எல்லா கிறிஸ்தவர்கள் மேக்சிமம் யோசிக்கிறது, நான் லைஃப்பில் செட்டில் ஆகலையே, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கே திருமணம் ஆகலையே, நான் இனி போட்டு என்னத்தை சுவிசேஷம் சொல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க தன்னுடைய லைஃப்பில் செட்டில் ஆகினாதான் சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான சுவிசேஷம் எப்போ சொல்லணும்னா, எப்போ ரட்சிக்கப்படுறோமோ, எப்போ நம்ம பாவம் கழுவப்படுகிறதோ அப்போமே நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் கிடைத்தாதான் சுவிசேஷம் சொல்லுவோம்னா அது சொல்லவே முடியாது. சுவிசேஷம் எதற்காகனா, நம்ம பாவத்தை மன்னிச்சார், நம்மளை பரலோகம் சேர்க்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டாலே நம்ம சுவிசேஷத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம வீடு இல்லாமையும் பரலோகத்துக்கு போயிடலாம், காசு இல்லாமையும் பரலோகத்துக்கு போயிடலாம், சொல்லப்போனால் வியாதியோடும் பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனால் பாவத்தோடு போக முடியாது. ஸோ நம்ம சக மனிதர்கள் பாவத்தில் மரிக்கிறாங்களே, பிசாசு அவர்களை அழிக்கிறானே, இந்த பாரம் வர வேண்டும். இதை தான்
தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை தான் ஆண்டவருடைய கண்களில் அழுகையோடு ஏக்கத்தோடு அந்த ஊழியர்கிட்ட தரிசனமாக காண்பித்தார். ஏன்னா மக்கள் இன்னைக்கு எனக்கு லைஃப் செட்டில் ஆகட்டும் நான் ஊழியம் செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஊழியம் சொல்லுகிறது லைஃப் செட்டில்மெண்ட்டில் இல்லை, நம்ம பரிசுத்தத்தில், நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம பாவம் மன்னிக்கப்படுது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தை பிறர்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் சுவிசேஷம். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கப்படட்டும், பொருளாதாரத்தில் உயரலாம், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யலான்னு சொன்னால் ஒருவேளை அதுக்கு நம்ம வயசாகி கூட அது நடக்காமல் போகலாம். ஆனால் உடனடியாக செய்ய வேண்டியது, ஒன்றுமே இல்லாட்டியும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, உடனடியாக உங்கள் கண்ணு முன்னாடி பாதிக்கப்படுறவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களோ பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு அன்பான வார்த்தை ஆவியானுடைய ஏவுதலோடு இயேசு உங்களை நேசிக்கிறார், அது போதும். அது அவங்கள தொடும், அது அவங்களை மாற்றும். இதை தான் இயேசு விரும்புகிறார். ஏன்னா இயேசுவால் இதை செய்ய முடியாது, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தால் தான் அவர் செய்ய முடியும். அதனால தான் ஏசப்பாவுடைய கிரேட் கமிஷன், அந்த கடைசியாக அவர் பரமேறதுக்கு முன்னாடி சொன்னார், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிங்க, எல்லாரையும் சீசர்களாக மாற்றுங்க, ரட்சிக்கப்பட்ட உங்களால் தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ தேவஜனமே, இந்த இருதயத்தின் பாரத்தை புரிந்து அந்த தேவ மனிதன் பல நாடுகளுக்கு போகும் பொழுது பயங்கரமான அற்புதங்களை ஆண்டு செய்ய ஆரம்பித்தார். அற்புதம்னா அற்புதம், மகிமையான அற்புதம். ஏன்னா தேவனுடைய பாரத்தை புரிந்துட்டார் பார்த்தீங்களா. சரி, இது நம்பர் 1. ஏசப்பாவுடைய பாரத்தை புரிந்து இந்த தேவ மனிதன் ஊழியத்தை தொடங்கினார். ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அடுத்தது அவருடைய லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் டைட்னஸ் வருது, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நஷ்டம் வருது, ஒரு பெரிய பொறுப்பு வருது, அதை செய்யணும். ஆனால் கையில் ஒரு பணமும் இல்லை. அப்போ ஆண்டவர் திரும்பியும் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். தேவச்சனமே, இந்த தரிசனம் எனக்கும் பிரோஜனமாக இருந்தது, உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் பார்த்த தரிசனம் என்னவென்றால், ஒரு பெரிய அறை. ஆண்டவர் திரும்பி அவரோடு பேசுகிறார். அந்த அறை ஃபுல்லாக மைதானமாக இருக்குது, பெரிய மைதானம். அது ஒரு பெரிய அறையாக இருக்குது, பெரிய கிரவுண்டு. சொல்லப்போனால் ஏக்கர் 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 கணக்கில் பெரிய அந்த கிரவுண்டில் நம்ம எல்லாம் புல்லு தான் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு காட்சியை அவருக்கு ஆவியானவர் காட்டுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தங்கமும் வைரமும் விலையேற பெற்ற கல்களும் பணமும் இருக்குது. அப்போ அதில் ஒரு தூதன் தோண்டி சொல்லுகிறார், அருமையான ஊழியரே, நீ கேட்கணும், இது ஏராளமான தேவ ஜனத்தினுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் பரலோகத்திலே இருக்குது, அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இன்னும் ஜெபித்து இதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லாமே இங்கே தான் இருக்குது. அவர்களை பெற்றுக்கொள்ள சொல்லு, அவர்களை விசுவாசிக்க சொல்லு, அவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தேவன் நடத்துவார், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விடாதே என்று சொல்லி கொடுன்னு ஆண்டவர் ஒரு தரிசனம் மூலமாக அவர் காட்டுகிறார். இந்த தரிசனத்தை பார்த்து விட்டு தேவ ஜனங்களே, அவர் ஒரு பர்த்டே, ஒரு பிறந்தநாள் பண்டிகைக்கு போகிறார். அங்கே போனால் அந்த பிறந்தநாள் பண்டிகை முடிந்தவுடன் அங்கே ஒரு செக்கில் அவருக்கு ஒரு காணிக்கை வருது. அந்த குடும்பத்தார் கொடுக்குறாங்க. எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா $22,500. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா வரைக்கும் உள்ள ஒரு காணிக்கையை கொடுக்குறாங்க. இவரோ ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் எப்போ இந்த விஷனை பார்த்தாரோ, தேவஜனமே, 20 லட்சம் ரூபான்னு சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ஆவரேஜாக 1 லட்சம் ரூபா வச்சு உழைத்தால் கிட்டத்தட்ட 2 வருஷம் உழைக்கணும். ஒரு 50,000 ரூபா வச்சு உழைத்தால் கிட்டத்தட்ட 4 வருஷம் உழைக்கணும்னு வைங்களேன். இல்லை, நான் மாதம் 25,000 ரூபா தான் வருதுன்னா 8-10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்ட வருமானம் உள்ளவங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு பணத்தை ஒரே செக்கில் கர்த்தர் கொடுத்தார். நான் இதை பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நான் சொல்லலை. ஊழியத்தில் அவ்வளோ தேவைகள் இருக்கிறது. நம்ம பணக்காரனாக மாற்றுவார், கோடீஸ்வரனாக மாற்றுவார். ஆண்டவர் மாற்றினார்னா தேவநாம மகிமைக்காக நீங்கள் கோடீஸ்வரர்களாக பணக்காரங்களாக இருக்கிறதுல ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு பண ஆசை தான் எதிரியே தவிர கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மளுடைய எதிரி கிடையாது. ஏன்னா எத்தனையோ மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நல்லா ஆசீர்வதிக்கிறாருன்னா ஹாஸ்பிட்டல் இல்லாத இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணும், சபைகள் இல்லாத இடத்துல சபைகள் கட்டணும். எல்லாத்திற்கும் பணம் உதவி செய்கிறது. ஸோ அதனால் நமக்கு பண ஆசை தான் எதிரியே தவிர பணம் எதிரி கிடையாது. பணம் இல்லாமல் உங்களால் ஒரு ஃபுட்டு வாங்க முடியாது, ஒரு உடை வாங்க முடியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்க முடியாது. ஸோ எல்லா தேவஜனங்களும் புரியணும், பரலோகத்தில் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது. நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்கள் விசுவாசிங்க. இந்த ஆண்டு உங்களுடைய பண்டக சாலை நிரம்பும். கர்த்தருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இந்த சாட்சி உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 2 அருமையான காரியம், மனதுருக்கம்.
ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ அன்பாக இருக்குது. நம்ம நினைப்போம் நம்ம லைஃப்பில் நிறைய இழப்புகள், மரணம், போராட்டம், சண்டை இதெல்லாம் இயேசு அனுமதிச்சாருன்னு. பிசாசானவன் இதை செய்தான். இயேசு அன்பானவர். இயேசு அதிலிருந்து உங்களை காப்பாற்றணும்னு தான் நினைச்சார். ஆனால் பிசாசு அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறான்? நம்மளுடைய சிந்தனையை வஞ்சிக்கிறான். ஆதாம் ஏவாளுடைய லைஃப்பில் எல்லாமே படைச்சிட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்லும் பொழுது அவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டான். இதே போல தான் மனித குலம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ தேவஜனங்களை, இந்த சாட்சி உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அநேகருக்கு பகிருங்க. அநேகருடைய தரித்திரம், அநேகருடைய கட்டுகள் மாறட்டும், அநேகருடைய நெகட்டிவ் தாட்ஸ் உடையட்டும். இந்த சேனலை நீங்கள் முதலாவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஆவிக்குரிய ரகசியம் உள்ள சாட்சிகளை நம்ம இந்த காட்ஸ் பவர் டிவியில் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.